அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்கிவையெல்லாம் நின்னருளின் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருளுவாயே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நூல்காஞ்சி இணையதளத்தினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே உங்களையெல்லாம் பார்த்து மகிழ்வதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த கம்பன் கலைக்கூடம் நல்ல பண்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த கம்பன் கலைக்கூடத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற மாணவராக நான் நூல்காஞ்சி சோமசுந்தரத்தை பார்க்கிறேன். ஐயா அவர்கள், டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நெறியாளர். அவரை போலவே எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு எனது வணக்கங்கள். கம்பன் கலைக்கூடத்தினுடைய துணைத் தலைவர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் தேனூரும் தேவாரத்தில் மிகச்சிறந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மிக சுருக்கமான உரைதான், ஆனால் தேர்ந்த உரை. அவர் சொல்லிய பாடல்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய பாடல்கள் என்று சொல்லுவேன். அவருக்கு எனது அன்பான வணக்கங்கள். சேகர் அண்ணாதுரை அவர்களை இன்றைக்குத்தான் நான் பார்க்கிறேன். மிகச்சிறந்த அரிய செய்திகளை சொல்லி சென்றார்கள். அவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா சிவலிங்கனார் அவர்கள். நாம் எல்லாம் நம்ம வாழ்றதுக்காக சம்பாதிப்போம். அவர் தமிழ் அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சம்பாதித்துக் கொண்டிருப்பவர். அவரது திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அப்புறம் கம்பன் கலைக்கூடத்தினுடைய ஒரு சுறுசுறுப்பு தேனியாக திகழ்பவர் நம்ம ஆறுமுகம். அப்புறம் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தோற்ற பொலிவோடு வந்திருக்காரு அன்பு சிவா அவர்கள். அவரை பாருங்க, காதல் கவிதை எழுதியே அவரது அந்த தலை அழகா இருக்கு. ஆமா, இப்ப முத்தமிழ் துறையின் முறை நோக்குகிற உத்தம பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய சோமசுந்தரம் அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிறைவு விழாவை பற்றி சொன்னார்கள். அப்ப ஒவ்வொருத்தங்களும் ஐயா என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். கம்பனை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வழக்கறிஞர் ஐயா தேவாரத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னாங்க. எனக்கும் அவர் ஒரு கம்பராமாயணத்தையோ ஒரு சிலப்பதிகாரத்தையோ ஏதோ ஒரு புறநானூறு ஏதோ இலக்கியத்தை கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு சொன்னாரு, நீங்க குஞ்சரத்தம்மாளை பேசணும் அப்படின்னு. குஞ்சரத்தம்மாளுடைய அந்த கதை என்பது புனை கதையா அல்லது உண்மையான கதையா என்பது தெரியாது. ஆனா நான் சொன்ன அதையே பேசுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த குஞ்சரத்தம்மாளை பற்றிய ஒரு செய்தி நமக்கு நல்ல அறப்பாதையை காட்டுகிறது. மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற நெறியை சொல்லி தருகிறது. பிறந்த மக்கள் எல்லாம் ஒரு இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டும். அந்த இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அறத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு குஞ்சரத்தம்மாளுடைய வாழ்க்கை பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அது கதையோ புனைகதையோ அல்லது உண்மை சம்பவமோ, ஆனா அது தரக்கூடிய அந்த லட்சிய வேட்கை என்பது முக்கியமானது. அதுவும் குஞ்சரத்தம்மாள் என்கிற அந்த அம்மையார் தாசி குலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு நீங்க செவி வழியா கேட்டிருக்கலாம் அல்லது நீங்க நூல்கள் வாயிலாக படித்திருக்கலாம். ஆனா தெரியாதவர்களுக்கு அந்த செய்தி ஒரு வியத்தகு செய்தி என்று நான் சொல்லுவேன். இந்த தாசிகளை பற்றிய கதைகளை படிக்கிற போது நான் உண்மையிலேயே ஒரு கிளர்ச்சி பெறுவேன். எத்தனையோ நாவல்களை படித்திருக்கிறோம்.
அந்த நாவல்கள்ல எத்தனையோ அழகிய மங்கையரை நாம் சந்தித்திருக்கிறோம். வரலாற்று நாவல்களை படிக்கும் போதும் சரி, சமூக நாவல்களை படிக்கும் போதும் சரி, அதுல வரக்கூடிய பெண் பாத்திரங்கள் எனது நெஞ்சத்தில் பதிந்து போவார்கள். இப்ப நம்ம பொன்னியின் செல்வனை படிக்கிறோம். அதுல வரக்கூடிய பூங்குழலியை நம்ம மறக்க முடியுமா? பழுவூர் நந்தினியை மறக்க முடியுமா? எல்லாருமே மனதுல ஒரு விதமான கற்பனையை வைத்துக் கொண்டேதான் நம்ம அந்த நாவல்களை வாசிப்போம். அப்படிதான் நான் ஒவ்வொரு நாவல்களை படிக்கிற போதும் அதனுடைய பெண் பாத்திரங்கள் எனது நெஞ்சத்தில் அப்படியே ஒட்டி கொள்வார்கள், அப்பிக்கொள்வார்கள். அப்படிதான் குஞ்சரத்தம்மாள் ரொம்ப சிறிய செய்தி தான், ரொம்ப சின்ன விஷயம், சின்ன செய்தி. அவங்க நான் தாசி என்று அவர்களை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். தாசி என்று அவர்களை ஒருபோதும் என் நெஞ்சம் ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல அவர்கள் எல்லாம் கோவிலுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள், நித்திய சுமங்கலிகள். அதாவது நமது பழைய இலக்கியங்கள் என்ன சொல்லுது? 4 வகையாக தாசிகளை பிரிக்கிறது. ஒண்ணு, அவங்களே அந்த பெண்களே இறைவனிடத்திலே நான் ஈடுபட வேண்டும், இறைவனுக்காகவே என்னை அர்ப்பணிக்க வேண்டும், கோவில்ல தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்கள். அவங்க முதலாவது வகை. 2வது வகை எப்படின்னா, பெற்றோர்கள் அவங்க கோவிலுக்கு அந்த பிள்ளைங்களை தட்சணையா கொடுத்துருவாங்க, கோவிலுக்கு எழுதி வைத்து விடுவார்கள். இறைவா, இவ உனக்கே சேவை செய்ய பிறந்தவள் என்று பெற்றோர்கள் அந்த குழந்தையை அர்ப்பணிப்பார்கள். இது 2வது வகை. 3வது வகை ஒன்று உண்டு, தீட்சை பெற்றவர்கள். 4வது வகை நடனம் ஆடுபவர்கள். அந்த கோவில்ல சாமி எழுந்தருளி வருகிற போது, அந்த கோவில்ல ஏதாவது திருவிழாக்கள் நடக்கிற போது, இதெல்லாம் அப்புறம் அதுல நடனமாட முடியாதவர்கள், கொஞ்சம் உடல் சிரமப்படுபவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில் சார்ந்த வேலைகளை பண்ணுவாங்க. பூ கட்டுவாங்க, தண்ணீர் கொண்டு வைப்பாங்க, அந்த கோவிலை சுத்தம் பண்ணுவாங்க. இவங்க 4வது வகை. இது மாதிரி 4 வகையா இருக்கு. இவங்க எல்லாருமே எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு தாசிகள் அப்படிங்கிற பேர் கிடையாது. அந்த பேர் மட்டும் கிடையாது, அவர்களுக்கு கணிகையர் என்று ஒரு பெயர் உண்டு, ருத்ர கணிகையர் என்று ஒரு பெயர் உண்டு, தளிச்சேரி பெண்டிர் என்று ஒரு பெயர் உண்டு. இப்படிலாம் பல பல வகையாக பெயர் உண்டு. சொல்றேன் ஐயா, மெல்ல மெல்லதான் பேச்சு வரும். எதுவுமே குறிப்பு வச்சுட்டு பேசுறது இல்லை, உள்ளத்திலிருந்து வருவது. உள்ளத்திலிருந்து வரும்போதுதான் அது உண்மைகளை உரைக்கும். உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதைன்னு கவிமணி தேசிய விநாயகர் சொன்னார். ஏன்னா நம்ம பெரும் பேச்சாளர்கள் கிடையாது, உணர்வாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், நல்லதை பரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள். வெறும் குறிப்பு வச்சுக்கிட்டு பேசி ஒரு கேளிக்கையாக செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதுமே நினைப்பது கிடையாது. பேசணும், நல்லதை பேசணும், நல்ல செயல்களை சொல்லணும், நல்ல அறத்தின் பால் மிகுந்த செயல்களை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் நமது திட்டமே. நான் இதை தான் நூல்காஞ்சி சோமுகிட்டே சொன்னேன். கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எத்தனையோ இணையதளங்கள் இருக்கின்றன. ஆனா நல்ல விஷயங்களை எப்போதுமே ஒரே குறிக்கோள், தமிழை மட்டுமே, இலக்கியத்தை மட்டுமே கொண்டு செல்வேன் என்று நீங்கள் உறுதி பூண்டால் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொன்னேன். அவர் கடைபிடிக்கிறார். இப்ப அந்த குஞ்சரத்தம்மாளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அவரை பத்தி நினைக்கிற போது எனக்கு என்ன நினைப்பு வந்தது அப்படின்னா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படிங்கிற குலசேகர ஆழ்வாருடைய அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாட்டை காட்டிலும் எனக்கு நினைவுக்கு வந்தது வள்ளல் பெருமானுடைய பாட்டு தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைப்பவர் தமை கண்டே இழைத்தேன் என்கிற வள்ளல் பெருமானுடைய பாடல் தான் குஞ்சரத்தம்மாளை பற்றி நினைக்கிற போது எனக்கு வந்தது. ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ பஞ்சங்கள் வந்திருக்கின்றன. வங்காள பஞ்சம் வந்திருக்கிறது,
வடநாட்டு பஞ்சம் வந்திருக்கு, எவ்வளவோ பஞ்சங்கள், எத்தனையோ பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சம் 1876ல் 78 வரைக்கும் 2 ஆண்டுகள் நீடித்தது. இந்த பஞ்சத்தை பற்றி நினைக்கிற போது நான் முதலில் நினைப்பவர் யார் அப்படின்னா வேதநாயகம் பிள்ளையத்தான். பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற தமிழில் முதல் நாவலை கொண்டு வந்தவர் வேதநாயகம் பிள்ளை. அவர் மாயவரம் வேதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படுவார். அவர் தான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கிற முதல் தமிழ் நாவலை கொடுத்தவர். அவர் 13 ஆண்டுகள் மாயவரத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்ப அந்த 1876லையும் 78 வரைக்கும் இந்த பஞ்சம் வந்துருச்சு. தாது வருட பஞ்சம் என்று அந்த பஞ்சத்தை அழைத்தார்கள். தாது வருட பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம். அப்ப தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் தொகையே ரொம்ப கொஞ்சம்தான். ஆனா 50 லட்சம் பேருக்கு மேல மடிந்து போயிருக்கிறார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அப்ப இந்த வேதநாயகம் பிள்ளை என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் செல்வாக்கு பெற்றவர். அப்ப மாயவரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள், செல்வந்தர்கள், அங்க இருக்கக்கூடிய மடாலய அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு எவ்வளவோ கொடுத்தாங்க. ஆனா வேதநாயகம் பிள்ளை தனது சொந்த காசை, சொந்த பணத்தை, சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்காக கொடுத்தார். இந்த கஞ்சி தொட்டி திறந்தார் அப்படிங்கிறது யாருன்னா முத வேதநாயகம் பிள்ளை தான். கஞ்சி தொட்டி திறந்தவர் வேதநாயகம் பிள்ளை தான். இதை எப்படியோ குஞ்சரத்தம்மாள் அறிந்து கொள்கிறார். வடக்கு ஆவணி மூல வீதியில் அவருக்கு 2 பெரிய மாளிகைகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏராளமான வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாம் வச்சிருந்தார். நான் நினைக்கிறேன் இவங்க உடலை விற்று பிழைத்தவர்கள் அல்ல, ஏராளமான இசைக்கருவிகளை இசைக்க தெரிந்தவர்கள். சிலப்பதிகாரம் சொல்லுது பாருங்க, ஏராளமான இசைக்கருவிகள், அத்தனை பண்களையும் பாடத் தெரிந்தவர்கள், அத்தனை இசைக்கருவிகளையும் வாசிக்க தெரிந்தவர்கள். மாதவி ஆடுனா பாருங்க 11 கூத்து, 11 கூத்தையும் ஆடத் தெரிந்தவர்கள். அந்த 11 கூத்தெல்லாம் சொல்லிக்கொள்ள எனக்கு நேரம் இருக்குல்ல. அந்த 11 கூத்தையும் ஆடத் தெரிந்தவர்கள் குஞ்சரத்தம்மாள். ஏன்னா அந்த மன்னர்கள் காலத்துல, ராஜராஜ சோழனுடைய காலத்துல தளிச்சேரி பெண்டிர் என்று வாழ்ந்தார்கள். 400-500 தளிச்சேரி பெண்டிர்களுக்கு அவருக்கு வீடே கொடுத்திருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆபாச தொழில் செய்பவர்கள் அல்ல, இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்க பின்னால என்ன பண்ணுனாங்கன்னா, அந்த மன்னர்கள் கொடுத்த நிலங்களை பூரா கோவிலுக்கே கொடுத்திருக்காங்க. அந்த ராஜராஜ சோழனுடைய காலத்து கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் கோவில்களுக்கு கொடுத்த சொத்து மட்டும் 43% அப்படின்னு சொல்லுது. 43% இந்த கோவில்கள் எல்லாம் நிலங்களை வாங்கிட்டு இருக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து. அதுல 43% பெண்களே கொடுத்திருக்காங்க. அதுலயும் அதிகமாக கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா, இது மாதிரி நடனமாடிய மங்கைகள், தாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், மாதங்கிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், மாதவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், தளிச்சேரி பெண்டிர், கணிகையர், ஏராளமான நிலங்களை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மன்னருடைய நேரடி கண்காணிப்பு குறைந்து நில உடைமையாளர்கள் கையில இவர்கள் சிக்கி கொண்ட பிறகுதான் இவர்கள் வாழ்க்கை பாதை மாறிக்கொண்டு போனது. ரொம்ப அவலமானது. இது பெரிய சரித்திரம். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். முத்துலட்சுமி அம்மையாரும் நம்ம ராமாமிர்த அம்மையாரும் தான் அதை எதிர்த்து போராடினாங்க. அதை எதிர்த்து போராடி 1947 விதவைகள் ஒழிப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் பெரிய கதை. ஆனா நம்முடைய குஞ்சரத்தம்மாள் செய்த அந்த விஷயம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனது 2 மாளிகைகளையும் வித்தாங்க. ஒரு மாளிகையை முதல்ல வித்தாங்க. எல்லாம் சோறாகியது, எல்லாம் மக்களுக்கு ஊற்றக்கூடிய கஞ்சியானது. முதல்ல ஒரு வட்டி தான் கொடுத்தாங்க, அப்புறம் 3 வேளை, 2 வேளை கொடுத்தாங்க, 3 வேளை கொடுத்தாங்க. மதுரை மக்கள் எல்லாம் சாரியாக அந்த பகுதிகளில் இருந்து வடக்காவணி மூல வீதியை நோக்கி வந்தது என்று சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏராளமான மக்கள். அப்ப இந்த காலம் போல கிடையாது. ஒரு இடத்துல பஞ்சம்னா இன்னொரு நல்ல இடத்துல இருந்து, செழிப்பான இடத்துல இருந்து பொருட்கள் வருவதற்கான வசதிகள் குறைந்த காலம் அந்த காலம். பணம் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது.
பணம் இருந்தாலும் சோறு கிடைக்காது, காய்கறி கிடைக்காது. பணம் இருக்கலாம், ஆனா அதை கொண்டு வருவதற்கான வசதிகள் இல்லாத காலம். அந்த காலத்துல தனது உடைமைகளை எல்லாம் விற்று, தான் சேர்த்து வைத்திருந்த நகைகளை எல்லாம் வித்து, வைர நகைகளை எல்லாம் வித்து 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 அதை பூரா 2 ஆண்டு காலம் 3 வேளை மக்களுக்கு கஞ்சி கொடுத்திருக்கிறார்கள் குஞ்சரத்தம்மையார் என்பது சிலிர்ப்பூட்டக்கூடிய செய்தியா. நான் குஞ்சரத்தம்மாளை ஒரு நடன மங்கையாக பார்க்கவில்லை, ஒரு தாசியாக பார்க்கவில்லை, ஒரு கணிகையாக பார்க்கவில்லை, தாய் உள்ளம் கொண்ட மங்கையாக பார்க்கிறேன். ஒரு கதை ஒண்ணு உண்டு, நீங்க புத்தகம் படிப்பவர்கள் அந்த கதையை அறிந்திருப்பார்கள். வைக்கம் முகமது பஷீர்னு ஒருத்தர் இருந்தார், மிகச்சிறந்த நாவலாசிரியர். அவர் பால்யகால சகி அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த நாவலை எழுதியிருக்கிறார். அவருடைய நாவல்களே எனக்கு பிடிச்சது பால்யகால சகி. பேரே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பால்யகாலம், பால்யகால தோழி. பால்யகால சகி எழுதுவர் வைக்கம் முகமது பஷீர். அவர் தேசாந்திரியாக திரிந்தார், எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருப்பார், எங்க வேணாலும் சாப்பிடுவார். அப்ப ஒரு நாள் அவர் அவருடைய தேசத்துல மலையாளத்துல ஒரு கடைக்கு போறார். ஒரு புட்டு, அப்புறம் அந்த பழம், தேநீர் குடிக்கிறார். குடிச்சிட்டு காசு கொடுக்கறதுக்காக அவருடைய ஜிப்பாவுக்குள்ள கையை விடுறாரு, காசு இல்லை. அப்புறம் யோசிக்கிறாரு. அப்புறம் போய் அந்த கடை முதலாளிகிட்ட போய், ஐயா இது மாதிரி காசு இல்லை, இது மாதிரி கொண்டு வந்தேன், தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றார். அந்த முதலாளி இறக்கப்படலை. அவர் உன் ஜிப்பாவை கலட்டு அப்படின்னுறார். அப்புறம் வேற வழி இல்லை, வைக்கம் முகமது பஷீர் ஜிப்பாவை அப்படியே கலட்டுறார். கலட்டும் போது அங்கிருந்து ஒரு குரல் ஒலிக்குது, யார்ரா இவன், பொது இடத்துல இது மாதிரி ஒரு மனிதனை கேவலப்படுத்துறது யார்ரா அது அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது. உடனே அந்த முதலாளி பயந்துக்கிட்டு பார்க்குறாரு. ஒரு தடிமனான ஒரு ஆள் வர்றார். ஏண்டா இதுதான் நீ செய்கிற வேலையா, இந்த அவர் சாப்பிட்டதுக்கு இந்த பணம் அப்படின்னு கொடுத்துட்றாரு. ஜிப்பாவை போடியா அப்படிங்கிறாரு. பஷீர் ஜிப்பாவை போட்டுடுறாரு. அந்த ஜிப்பாவை போட்டுட்டு பஷீர் வெளியே வர்றாரு. கூடவே அந்த பணம் கொடுத்த அந்த பெரிய மனிதரும் வர்றாரு. அப்ப அவர் கேட்குறாரு, உன் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பர்ஸை அவர் கொடுக்குறாரு. அந்த பெரிய மனிதர், முரட்டு மனிதர் கொடுக்குறாரு. 4-5 பர்ஸை கொடுக்குறாரு. இதில் எதுன்னு பார்த்து எடுத்துக்க அப்படிங்கிறார். அவரு வைக்கம் முகமது பஷீர் அவர் பர்ஸை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு பஷீர் கேட்கிறாரு, நீயே ஒரு திருடன், நீயே ஒரு திருடன், நீ எனக்கு உதவி செய்யறியே எப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் திருடனா இருந்தாலும் மனுஷன் தானே, நான் திருடனா இருந்தாலும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி போயிடுறாரு. இவர் பேரை கேட்கல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பெயர், அந்த முரட்டு மனிதனுடைய பெயர் தான் கருணை. அந்த முரட்டு மனிதனுடைய பெயர் தான் கருணை என்று நான் நினைக்கிறேன். இப்ப இவங்க தாசியா இருக்கலாம், நடனமாடி சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், தேவர் அடியார் என்று சொல்லப்படலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார்த்தையை நம்ம கொச்சையாக்கிட்டோம், படுகொச்சையாக்கிட்டோம் அந்த வார்த்தையை. அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த மனுஷிக்குள்ள இருந்தது கருணை, அன்பு என்று பார்க்கிறேன். கருணை, அன்பு. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாம் எதுக்கு? நம்ம போன பிறகு இந்த பணம் இருந்து என்ன ஆக போகுது? இன்னைக்கு நம்ம குஞ்சரத்தம்மாள் உண்மையோ பொய்யோ நாம் பேசிக் கொண்டிருக்கோமே, எதனால் பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவர் செய்த அறத்தால் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரிடம் இருந்த கருணையால் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப சோமுவுக்கு என்ன, எவ்வளவோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேரை பேசலாம். குஞ்சரத்தம்மாளை நீங்க பேசணும் ஐயா அப்படின்னு சொன்னாரு. எதனால? அந்த கருணை உள்ளத்தை நாம் மதிக்கிறோம், அந்த அன்பு பேர் உள்ளத்தை நாம் மதிக்கிறோம். அதுதான் முக்கியம். அது மட்டுமல்ல, ஆமாறும் திருவடிக்கே அகம்குளையே நண்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், பூமாலை புனைந்தேத்தேன் அப்படின்னு ஒரு திருவாசகத்துல ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அதுல ஒரு வரி வரும் பாருங்க, சதுராலே சார்வானேன்னு வரும். சதுராலே
சாமாரும் திருவடிக்க சதுராலே சார்வானே. சதுர் பெண்டிர் என்று அழைக்கப்படுபவர் அவர்கள். சதுர் அப்படின்னா யோகம்னு அர்த்தம். யோகத்தால் தான் இறைவனை அடைய முடியும். அப்படி யோகத்தாலேயே வாழ்ந்தவர்கள் அந்த தாசிகுல பெண்டிர். அப்படி இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணிகள் அவர்கள். இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள். நீரோடு கூவிளமும் நிலாமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன்கரந்தை சடைக்கன் இந்த சங்கரனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பளந்து கடினாரும் பொழிலணைந்த கமழ்தார் வீதி தேரோடு மரங்கேறி சேயிழையார் நடம்பையிலும் திருவையாரே. அந்த சேயிழையார் தான் அந்த கணிகையர்கள். அந்த சேயிழையார்கள் தான் தளிச்சேரி பெண்டிர். நீரோடு கூவிளமும் நிலாமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன்கரந்தை சடைக்கன் இந்த சங்கரனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பளந்து கடினாரும் பொழிலறைந்த கமழ்தார் வீதி தேரோடும் அரங்கேறி சேயிழையார் நடம்பையிலும் திருவையாரே. அந்த சேயிழையாராகத்தான் நான் குஞ்சரத்தம்மாளை பார்க்கிறேன். கம்பன்ல ஒரு பாட்டு உண்டு. கம்பன்ல நெய் திரள் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல். நெய் திரள் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல் தைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனும் இடையாராடும் ஆடக அரங்கு கண்டார். ஐயனும் இடையாராடும் ஆடக அரங்கு கண்டார். அந்த ஆடக அரங்கில் ஆடக்கூடிய மங்கையர்தான் குஞ்சரத்தம்மாள். அப்படித்தான் பார்க்கிறேன். அவரிடம் இருந்த கருணை உள்ளத்தை போற்றுகிறேன். எப்பேற்பட்ட கருணை உள்ளம்! 2 மாளிகைகளையும் வித்துறாருங்க. 2 ஆண்டுல 2 மாளிகைகளையும் வித்து கஞ்சி ஊத்திக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் நகைகளை எல்லாம் வித்துறார். எல்லாம் போயிருச்சு, உடைமைகள் எல்லாம் போயிருச்சு. ஆனா உள்ளத்து அன்பு மட்டும் போகல. இன்னும் இருந்தா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. பஞ்சகாலமும் முடிந்து விடுகிறது. கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. 2 ஆண்டு காலம் அந்த பஞ்சகாலமும் முடிந்து விடுகிறது. தாதுவருட பஞ்சமும் முடிந்து இவர் ஒரு ஓட்டு வீட்டுக்கு குடியேறுகிறார். ஒரு ஓட்டு வீட்டுக்கு. மாளிகையில் இருந்த மங்கை, வைரத்தில் புரண்ட மங்கை, தங்கத்தில் தவழ்ந்த மங்கை ஓட்டு வீட்டுக்குள்ள குடியேறுகிறார். கவனிப்பார் இல்லை, காசு இல்லை, கவனிப்பார் இல்லை. அப்படியே இருந்து அவர் வாழ்க்கையை போய்விடுகிறது. மரணம் உறுகிறார். இவர் மரணமுற்றார் என்ற செய்தி மதுரை மக்களுக்கெல்லாம் சென்று சேர்கிறது. திருவிழாக்களுக்கு மட்டுமே கூடுகிற மதுரையில் கூட்டம் கூடுகின்ற அந்த மதுரையில் இவரது இறுதி ஊர்வலத்திற்கு அத்தனை மக்கள் வந்தார்கள். ஒரு மனுஷன் வாழ்ந்தா எப்படி வாழணும்? ஒரு மனுஷன் வாழ்ந்தா எப்படி வாழணும்? நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற அறவழியில் செய்யணும். அறவழியில் செய்யணும். அதுதான் உள்ளார்ந்த உண்மையான வாழ்க்கை என்பது. அறம் செய்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறோம்? அன்பு செய்வதற்காக பிறப்பெடுத்திருக்கிறோம். அறச்செயல்களை செய்வதற்காக பிறப்பெடுத்திருக்கிறோம். நம்ம வாழ்ந்து உண்டு உறங்கி நம்ம பொழுதை கழிப்பதற்காக வாழவில்லை. ஒவ்வொரு மனிதர்களும் அறம் செய்வதற்காக பிறந்தவர்கள் என்கிற அந்த அறிவு செய்தியைத்தான் குஞ்சரத்தம்மாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரது அறத்தின் பாதையில் நாம் நடப்போம் என்று கூறி இந்த நல்ல அமர்வில் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பினை கொடுத்த நமது சோமு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சோமு இன்றைக்கு இருக்கக்கூடிய உறுதியை என்றும் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் அப்படியே உயரத்துல போய்கிட்டே இருப்பாங்க, மேல போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 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 புகழ் வெளிச்சம் எல்லாம் வந்த பிறகு தனது பாதையை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி ஒருபோதும் சோமு வரமாட்டார் என்று தெரியும். ஏனென்றால் அவர் கம்பன் கலைக்கூடம் கண்டெடுத்த தங்கம். சோமு எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? கம்பன் கலைக்கூடம் தான் எங்களை காட்டி கொடுக்கும். எவ்வளவோ நல்ல மனிதர்களை இந்த கம்பன் கலைக்கூடம் உருவாக்க காத்திருக்கிறது. நிறைய மக்கள் வரணும். குழந்தைகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். இளையவர்கள் வரணும். நல்ல நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தமிழ்ல ஐயா அவர்கள் மருத்துவர். ஆனா கம்பராமாயணத்தை எவ்வளவு அழகாக சொன்னார்.
எத்தனை அற்புதமாக பாடினார். ஐயா மாதிரி கம்பராமாயணத்தை படிச்சுட்டா ஒரு வரி கூட மறக்காது. கம்பராமாயணத்துல அப்படியே இசைக்குள் அடக்கி விட்டார். அது மாதிரி புறநானூரை நம்ம தெரிந்து கொள்ளணும். புறநானூத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு, தேவாரத்துக்குள்ள அவ்வளவு விஷயம். தேவாரம் நமக்கு மருந்து, மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர். அப்படி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம பகிர்ந்து கொண்டோம். நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது இல்ல? அதாவது ஒரு தமிழ், அதாவது நான் இங்க வர்றதுக்கு காரணமே எப்படின்னா தமிழ்ல பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ் அன்பர்களை பார்க்கணும், அவங்க முகங்களை பார்க்கணும். வந்தா நிறைய முகங்களை பார்ப்போம், நல்ல மனிதர்களை பார்ப்போம், பண்புள்ள மனிதர்களை பார்ப்போம், அறச்செல்வர்களை பார்ப்போம், அன்பர்களை பார்ப்போம் சொல்லிதான் நம்ம இங்க வர்றோம். நம்ம பேசணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதையும் கடந்து நல்ல அறிவாளர்களை, பண்பாளர்களை நம்ம இங்க சந்திக்கலாம் என்கிற உவகையோடு தான் நம்ம வருகிறோம். இது போல எல்லாரும் குழந்தைகளை கம்பன் கலைக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, புதிய புதிய செய்திகள் இருக்கிறது. எல்லாருமே கீழே உட்கார்ந்து இருக்கவங்க அறிவாளர்கள், மேல இருக்கவங்க தான் அறிஞர்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே உங்களை பேச சொன்னா எங்களை காட்டிலும் சிறப்பா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப சிவலிங்க ஐயாலாம் பேச மாட்டாரு, பேசினாருன்னா அறிவார்ந்த செய்திகள் அவர்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. ஒருவருக்கொருவர் நம்ம பரிமாறிக்கொள்ளுவோம். கம்பன் கலைக்கூட விழாவிற்கு எல்லாரும் வருகை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் வரவேற்று வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.